அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு வரும் திங்கள், இதை செய்தால் உங்களுடைய வாழ்வில் செல்வம் பெருகும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அருளையும் பொருளையும் அள்ளி தரும் அக்ஷய திருதியை நாளாக உலகெங்கிலும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அதாவது தமிழ் ஆண்டி முதல் மாதமான சித்திரை ஆன்மீக வளமும் பொருள் வளமும் ஒன்றாக தரும் பொன்னிய மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் தொடர்ச்சியாக வரும் முக்கியமான வைபவங்கள் மனித வாழ்க்கையை உயர்த்தும் அரிய வாய்ப்புகளை அளிக்கின்றன. அவற்றில் முக்கியமானவை அக்ஷய திருதியை, நரசிம்ம ஜெயந்தி, சித்ரா பௌர்ணமி ஆகும். அக்ஷய திருதியை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி, நரசிம்ம ஜெயந்தி ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியும் மதுரையில் கோலாகலமாக நடக்கும். சித்ரா பௌர்ணமி விழாக்கள் குறிப்பாக அழகர் வைகை ஆற்றில் இறங்குவது மே 1ஆம் தேதியும் நடைபெறுவதால் இந்த 3 வைபவங்களில் சிறப்புகள் குறித்து இந்த பகுதியில் காணப்போகிறோம். அந்த வகையில் அக்ஷய திருதியை அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, அக்ஷயம் என்பது குறையாதது, அழியாதது என்றும் பெருகுவது என்றும் பொருள். திருதியை என்பது 3வது திதி, அதாவது இவை இரண்டும் இணையும் நாள் அக்ஷய திருதியை எண்ணப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் எந்த நற்செயலும் 1 100ஆக 100 1000ஆக பல்கி பெருகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. திருதியை திதி இயல்பாகவே சுப திதி, அதுவும் வளர்பிறையில் வருவது இன்னும் அதிகமான மங்களத்தை தருகிறது. வளர்பிறை என்பது வளர்ச்சி, விருத்தி, பெருக்கம் ஆகியவற்றை குறிக்கும். ஆகவே இந்த நாளில் தொடங்கப்படும் செயல்கள் நிறைவும் முன்னேற்றமும் அடையும் என்பது பொருள். இந்த சித்திரையில் வருவது மிக மிக சிறப்பு. அதாவது திருதியையில் ரம்பா திருதியை போன்ற பல உண்டு. திருதியை திதி பல மாதங்களில் பல்வேறு பெயர்களால் போற்றப்படுகிறது. அக்ஷய திருதியை குறையாத புண்ணியத்தை தரும் நாள். அதே போல் ரம்பா திருதியை அழகு சௌபாகியம் தரும் நாள். கௌரி திருதியை கௌரி வழிபாட்டிற்கு உகந்தது. சௌபாகிய கௌரி விரதம் திருமண நலம் வேண்டி கடைபிடிக்கப்படும். இதில் மிகச்சிறந்தது எல்லோரும் அனுசரிப்பது அக்ஷய திருதியை. காரணம், சூரியன் உச்சமடையும் காலமாக சித்திரை வளர்பிறையில் வருகிறது. இந்த காலம் ஆற்றல், ஒளி, உற்சாகம், வாழ்வின் எழுச்சி ஆகியவற்றை அதிகரிக்கிறது. இதனால் அக்ஷய திருதியின் பொன்னிய பலன் மேலும் பலம் அடைகிறது. திருதியை திதி என்பது வெறும் கால அளவல்ல, அது வாழ்க்கையின் ஒரு வளர்ச்சி சின்னம். முதல் திதி பிரதமை ஆரம்பம், 2ஆம் திதி திதியை இரட்டை நிலை, 3ஆம் திதி திருதியை விருத்தி, விரிவு, பெருக்கம் என்பதை உணர்த்துகிறது. யுகங்கள் 4 யுகத்தின் தோன்ற தினமே யுகாதி, அதாவது யுகம் பிளஸ் ஆதி தினமாக கொண்டாடப்படுகிறது. முதல் யுகம் கிருத யுகம், ஐப்பசி மாத அமாவாசைக்கு பின் நவமியில் ஆரம்பமாயிற்று. திரதோத யுகம் சித்திரை மாத அமாவாசைக்கு பின்வரும் வளர்பிறை திருதியில் தோன்றியது. துவாபர யுகம் மாசி மாத அமாவாசையில் ஆரம்பமானது. 4வது யுகமாக கலியுகம் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிறை திரியோதசி திதியில் தொடங்கியது. இந்த 4 நாள்களில் கிருத யுகம் தொடங்கிய நாள் நவமி என்பதால துவாபர யுகம் தொடங்கியது. அமாவாசை என்பதாலும் கலியுகம் தேய்பிறையில் தொடங்கியதாலும் சிறப்பில்லை. வளர்பிறையில் சித்திரை மாதத்தில் ஆரம்பித்த திருதியை என்பதால் 2வது யுகமான ராமர் அவதரித்த திரியோதா யுகம் அக்ஷய திருதியை தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி இந்த நாளில் நடுப்பகலில் திருதியை திதி இருக்க வேண்டும். துவிதியை திதி இருக்கக்கூடாது என்று காளிதாசரின் உத்தர காலமிருதம் குறிப்பிடுகிறது. மங்கள நாட்களில் எதை தொட்டாலும் வெற்றி தரும். அதாவது அக்ஷய திருதியை என்பது காலத்தின் சுபம், திதியின் மங்களம், இயற்கையின் வளர்ச்சி, சக்தி, இந்த 3ம் இணை அரிதான தெய்வீக நாள். அக்ஷய திருதியை குறித்து பல்வேறு புராணங்கள் விளக்கமாக எடுத்துரைக்கின்றன. புவிஷ்ய புராணம், விஷ்ணு புராணம் போன்ற புராணங்களில் அக்ஷய திருதியை பற்றி குறிப்புகள் உள்ளன. திருமணம் போன்ற சகல நிகழ்ச்சிகளும் ஏற்ற நாளாக திருதியை திதி விளங்குகிறது. கல்வி கற்பதற்கு, தொழில் தொடங்குவதற்கும், ஹோமங்கள் போன்ற புண்ணிய காரியங்களை செய்வதற்கும், வீடு கட்ட ஆரம்பிக்கவும், கிரக பிரவேசம் செய்யவும், யாத்திரை மேற்கொள்ளவும் இந்த நாள் ஏற்றது என்று சாஸ்திரம் கூறுகிறது. அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள், அதாவது பாண்டவர்கள் வனவாசம் செய்த காலம்
காலம் காட்டில் தினமும் அவர்களை சந்திக்க முனிவர்கள் பக்தர்கள் விருந்தினர்கள் வந்தார்கள். அதிதி தேவோபவ என்ற தர்மத்தை மறக்காத பாண்டவர்கள் யாரையும் பசியோடு அனுப்ப விரும்பவில்லை. ஆனால் உணவு காடு என்பதால் கிடைப்பது என்பது மிகவும் குறைவு. இதனால் பெரும் கவலை அடைந்தார்கள். சூரிய பகவானை நோக்கி தவம் செய்தனர். பிரகாசமான ஒளியாக சூரியன் தோன்றினார். தர்மபுத்ரா, உன் மனம் தூயது, பிறர் பசியை போக்க நினைக்கும் உன் எண்ணம் எனக்கு இன்பம் அளிக்கிறது என்று கூறி அவர் ஒரு அதிசய பாத்திரத்தை அளித்தார். அதுதான் அக்ஷய பாத்திரம். இந்த பாத்திரத்தில் உணவு எடுக்கும் வரை எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு குறையாமல் கிடைக்கும். ஆனால் அவள் சாப்பிட்ட பிறகு அந்த நாளுக்கான அன்னம் நிற்கும் என்று சூரியன் அருளினார். காட்டில் இருந்தாலும் அவர்கள் இல்லம் அன்னதான மையமாக மாறியது. யார் வந்தாலும் யாரும் பசியோடு திரும்பவில்லை. அல்ல குறையாத அன்னத்தை அந்த அக்ஷய பாத்திரம் நாளாக இந்த அக்ஷய திருதியை அமைகிறது. அக்ஷய திருதியை அன்று குசேலனுக்கு கண்ணனின் அருளால் ஏராளமான செல்வம் கிடைத்தது. அக்ஷய திருதியை நாளில் சென்று சேவிக்க வேண்டும் என்று அவர் திட்டமிடவில்லை. கண்ணனிடம் சென்று தன்னுடைய வறுமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் அவருடைய திட்டம் அல்ல. தன்னுடைய தோழனாகிய கண்ணன் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து கொண்டு வர வேண்டும் என்ற நினைப்பிலேயே புறப்படுகிறான். அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு துணியில் அவள் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறான். அந்த எளிமையான உணவுதான் அவரிடத்தில் கொடுப்பதற்கு இருந்தது. அதை இடுப்பில் கட்டி கொண்டு கண்ணனிடத்திலே கொடுக்கிறார். இப்பொழுது அவர் கண்ணனிடத்திலே எதுவும் வாங்கவில்லை. இடுப்பில் கட்டி இருந்த அவளை கண்ணன் எடுத்து கொண்டதும் அதுவே பற்பல செல்வமாக வளர்ந்தது. வாங்கினால் வளரும் என்பது அல்ல, கொடுத்தால்தான் வளரும் என்பது கதையின் மிக முக்கியமான செய்தியாக அமைகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த அக்ஷய திருதியை நாளில் ஆதிசங்கர் பகவத் பாதர் கனகதார சோஸ்திரம் பாடி ஒரு ஏழை பெண்ணின் செல்வ குறையை போக்கி அருளினார். அக்ஷய திருதியை நாளில் காலை வேளை பூஜை அறையில் கோலம் போட்டு விளக்கேற்றி மகாலட்சுமி படத்திற்கு பூக்கள் மற்றும் நெல்லிக்கனி மற்றும் நிவேதனங்கள், அதாவது இனிப்பு வைத்து கனகதாரா சோஸ்திரத்தை பாராயணம் செய்யவும் பத்மாலயம் ஸ்ரீ பத்மதாரணி என்று துதிக்கப்படும் மகாலட்சுமிக்கு தாமரை மலர்கள் அல்லது அர்ச்சனை செய்வது விசேஷம். இதனால் செல்வம் பெருகும். கடன் தீரும் திருமாலின் அருளும் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். அதேபோல் வியாச விஷ்ணு ரூபாய என்ற படி விஷ்ணுவின் அம்சமான வியாசம் மாமுனிவர் மனித குலத்திற்கும் தர்ம நீதிமுறை வாழ்க்கை நெறி ஆகியவற்றை எடுத்துரைக்கும் ஒரு மகா காவியத்தை உலகிற்கு அளிக்க எண்ணினார். அந்த காவியம் தான் மகாபாரதம். இந்த ஞான நதியை எழுதி தர யாரால் முடியும்? வியாசர் தன் மனதில் விநாயகரை நினைத்தார். விநாயகர் தோன்றினார். வியாசர் சொல்ல விநாயகர் எழுதினார். அப்படி எழுத தொடங்கிய நாள் அக்ஷய திருதியை. இதை வில்லிபுத்தூர் ஆழ்வார் தெளிவுபடுத்துகிறார். இந்த அக்ஷய திருதியை நாள் தானம் வழங்குவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.